நேற்று 2 காலத்தை பகல் காலம் 2 காலத்தை முருகன் கட்டு போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அது இளமையிலையும் காப்பாற்றணும், வயசான காலத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம் பாருங்கள். இதில் ஷண்முக கவசத்தில் வரும் முருகன் ஒருத்தர் சிலம்பன் ஒரு முருகன் வரப்போகிறார். இதில் இறகுடை கோழி தோகைக்கு இறை, இப்போ மயிலை காமிச்சாச்சு அங்கே, இப்போ கோழியை காட்டுறார். இறகுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க. இந்த இடத்துல படிக்கும்போது 4 சீர் படிக்கணும். இறகுடை கோழி தோகைக்கு இறை அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதில்னா அதை மாற்றி படிச்சுடுவாங்க. அது தோகைக்கு தனியாக போயிடும், இறை தனியாக போயிடும். அதனால் இதை நீங்கள் சேர்த்து படிக்கணும். இந்த இடத்துல மட்டும் 4 சீர் 2 சீர் ஆக்கணும். மற்றெல்லாம் 3 கொண்டு போகலாம். இறகுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க. அப்போ முதல்ல 6 மணி நேரம் சாயந்தரம் 6 மணிலேருந்து ராத்திரி 12 வரைக்கும் காப்பாற்று. 3வது 6 மணி நேரம் போடுறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். திரளுடை சூர் பகைத்தே திகழ் பின்னிராவில் காக்க. மாதிரி 12 மணிலேருந்து காலையில் 6 வரைக்கும் இன்னொரு தரம் காப்பாற்று கட்டு போடுறாரு. இறகுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க. திரளுடை சூர்பகைத்தே திகழ் பின்னிராவில் காக்க. 4 பிரிச்சாச்சுங்களா? ஒரு நாளை 24 மணி நேரத்தை 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் 4 பிரிச்சாச்சு. 4 கட்டு போட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள். நரவு சேர் தாள் சிலம்பன் நடு நிசி தண்ணில் காக்க. என்ன வேடிக்கையாக இருக்கு பாருங்களேன். நரவு சேர் தாள் சிலம்பன் நடு நிசி தண்ணியில் காக்க. மிட் நைட் 12 மணிக்கு நடு நிசி தண்ணியில் காக்கணும். யார் காப்பாற்றணும்? சிலம்பன். அங்கே தான் ரகசியம். நரவு சேர் தாள் சிலம்பன் நடு நிசி தண்ணில் காக்க மறை தொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க. பாருங்கள், இந்த சிலம்பன் அப்படிங்கிற இடத்துல யார் வராங்க பாருங்கள். சிலம்பு வச்சு ஆடுறவர் நடராஜ பெருமான், அதுதான் குகேசன். அதனால் இங்கே ஆடின்னு இருக்காராம். அந்த சிலம்பை காலில் அணிந்தவர். சுப்பிரமணிய வேசத்தில் 29வது வினாவுக்கு விடை. சிலம்பன் என்பதற்கு அர்த்தம் என்ன? பாமன்சாமி கேள்வி கேட்டுட்டு அவருடைய ஜீவான்மா கேள்வி கேட்குது, அவருடைய பரமான்மா பதில் சொல்லுது. சிலம்பன் என்பதற்கு அர்த்தம் என்ன? சிலம்பன் என்பது மலைகளில் இருப்பவன்.